அப்படி கொள்விக்கொள்ளக்கூடிய ஆண்டவன் 14 லோகத்தையும் படைத்து 224 புவனங்களையும் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் ஆண்டவன் படைத்தார். இப்படி இறைவனாகிய பகவான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த செடி புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகளோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்தார். அப்படி இறைவனாகிய பகவான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மனிதர்களையும் படைத்து அவர்களுக்கு எண்சான் உடலையும் அதிலே ஒரு சான் வயிற்றையும் கொடுத்தார். நாம் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக பெற்ற தந்தை சிவன் வடிவத்திலே பெற்ற தந்தைமார்களையும் சக்தியின் வடிவத்திலே தாய்மார்களையும் படைத்தார். அப்படி படைத்தார். அப்படி நம்ம இந்த பூலோகத்திலே வாழ்வதற்காக 7 லோகத்தையும் படைத்து அதுல முக்கியமான ஒரு நாட்டை படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயோ நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, நல்ல நாடு, புகழும் நாடு, புகழும் நாடு, பொழியும் நாடு, பொழியும் நாடு, வீசும் நாடு, வீசும் நாடு, பூக்கும் நாடு, பூக்கும் நாடு, மலரும் நாடு, மலரும் நாடு, பொழியும் நாடு, பொழியும் நாடு, காய்க்கும் நாடு, காய்க்கும் நாடு, மலை பொழியும், மலை போலியோ, ஐயோ பூவிலையோ, 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 கணிதரியும், கணிதரியும், விளையாடும், தோகணத்தும், நெல்விளையும், கதிர் உதிரும், கரங்காகும், நெல்விளையும், பயிராகும், காலத்திலே பயிராகும், போரடித்தால் ஜன்னலன்று போரடிக்கும், போரடிக்கும், நகரத்திலே, நகரத்திலே, நகரத்திலே,
நகரத்திலே ஆண்டு வார குலமதியிலே வந்ததிலே ஆண்டு வார நாடாரோ தம்பியான என்பவரோ ரெண்டு பேரும் ஆண்டு வார ஆண்டு வார ஆண்டு வார சரி சான்றோர் குலமதியிலே ஆதி சத்திரிய வம்சத்திலே பிறந்த நல்லதம்பி நாடார் சரி அவர் தம்பி பெருமாள் நாடார் என்பவரும் அண்ணன் தம்பி 2 பேர்களும் ஆமையா எள்ளுக்கு எண்ணெய் போலவும் ஆமா காலத்து அயோத்தி ராமர் லட்சுமணனை போலவும் இணைபிரியா தோழர் போலவும் ஆமையா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே என்ன நல்லதம்பி நாடாருக்கும் சரி பெருமாள் நாடார் என்பவருக்கும் அங்கே எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கின்றது? சொத்தால குறைவோம் இல்லை, குறைவோம் இல்லை, சுகத்தால தாழ்வோம் இல்லை, ஏழரையா கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரையா அங்கரம் சுத்திகட்டு மாளிகை இந்த கடையாளவட்டி என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இந்த இறைவனுடைய அருளாலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு குறைபாடு இல்லாமல் ஆமா சொத்து சுகத்தோடும் செல்வ செழிப்போடும் மிக சிறப்பாகவே வாழ்ந்து வருகிறார்கள். எல்லா செல்வாக்குகளும் அந்த ஐயா இருவர்களுக்கு இருக்கு பாத்துக்கோ. ஆமா சரி இருக்கட்டும். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அந்த தர்மத்திலே அவர்களுடைய தொழில் வந்து என்ன தொழில் நடக்குது? விவசாயம் பார்ப்பது, ஆடு மாடுகள் வளர்ப்பது. ஓ விவசாயம் பார்த்து ஆடு மாடுகளை நல்ல முறையில் வளர்த்து வராங்க. ஆமா அப்படி வளர்த்து வரும் நாளையிலே இவர்களுடைய குலதெய்வம் வந்து அங்கே திப்பனம்பட்டி கைகொண்டையனார் சாஸ்தா. ஓ திப்பனம்பட்டியில இருக்காரு அந்த கைகொண்டையனார் சாஸ்தா துணையோட வாழ்ந்து வராங்க. ஆமா அப்படி திப்பனம்பட்டி கைகொண்டையனார் சாஸ்தாவை குலதெய்வமாகவே வழிபட்டு வருடா வருடம் தன் சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து அங்கே பங்குனி உத்திர திருவிழாவிற்கு சென்று குரு பூஜை நடத்தி கைகொண்டையனாரை வழிபட்டு வருவது வழக்கம். அது ஒரு வழக்கமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆமா
அழைத்துக் கொண்டு குரு பூஜை நடத்தி ஆமா. நியமனங்களை செய்து வரக்கூடிய நேரத்திலே வேளையிலே அங்கே அண்ணன் தம்பி 2 பேர்களும் என்ன? நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் பெருமாள் நாடாரும் மனதிலே என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னம்மா நினைக்கிறார்கள்? அவர்கள் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமல்ல எண்ணுவாரா மனமதி இந்த வருடம் தன்னதி பங்குனி மாசையில் பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு வர வேணுமென்று அண்ணன் தம்பி 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் மனதில எண்ணுவார் நாமல் சொந்த வந்தோம் காணலைக்கு சொக்கார சொகக்கார கும்பங்கள தானலைக்கு பங்குனி மாசையில் பங்குனி உத்திரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேணுமென்று சென்று வர மனதில எண்ணுவார் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போது சரி. நல்ல தம்பி நாடாருக்கும் பெருமாள் நாடாருக்கும் சரி. ஏராளமான பால் மாடுகள் ஆமா எக்கச்சக்கமான பால் மாடு ஆமா ஆ. அந்த பால் மாடுகளிலே சரி. ஒரு 5 மாடுகள் மட்டும் கன்று ஈனம் தருவாயில் இருக்கின்றது சரியா போச்சு ஆகையினாலே ஆ. இந்த வருடம் நம்ம கைகொண்டாயனார் கோவிலுக்கு சென்று சென்று சாம பூஜை முடிந்தவுடன் சரிதான் நம்ம சொந்த பந்தங்களையும் குடும்பங்களையும் குடும்பங்களையும் காலையிலே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சரி. ஆடு மாடுகளை பார்ப்பதற்கு நாமல் வர வேண்டும் வர வேண்டும். என்று மனதிலே நினைத்துக் கொண்டு ஆமையா. நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் சரி. தன் மனைவிமாரிடத்திலே சொல்கின்றார்கள் சரி மனைவிமார்களும் சரி என்று சொல்ல சொல்ல அண்ணன் தம்பி 2 பேர்களுமாக ஆமா குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டும் என்று தன் குடும்பங்களை அழைத்துக் கொண்டு ஆமாம்மா சொந்த பந்தங்களை அழைத்துக் கொண்டு ஆமா எப்படி வருகிறார்கள் தெரியும் எப்படி வருகிறார் அவர்கள் கட்டுச்சோறு கட்டி கொண்டு கண்டு கொண்டு குல கருப்பட்டியா கருப்பனிதோ சமயம் கையிலெடுத்து கையிலெடுத்து குலதெய்வ கோவிலுக்கு 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 தேவையான அதுதானே பூஜை பொருள் வாங்கிக் கொண்டு வாங்கி கொண்டு அண்ணன் தம்பி 2 பேரும் 2 பேரு பட்டாடை தான் அணிந்து தான் எடுத்து பட்டு துண்டு தானே போட்டு தான்
சரி. சொந்த பந்தங்களோடு கடையாளூட்டி தன்னை விட்டு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டும் என்று நடைபயணமாகவே வருகின்றார்கள். ஏன் நடந்து வராங்க? மக்களோடு மக்களாகவே நடந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு வில்லு வண்டி, மாட்டு வண்டி எல்லாம் இருந்தாலும் நம் மக்களோடு மக்களாகவே நடந்து செல்ல வேண்டும் என்று நம்ம குலதெய்வ கோவிலுக்கு நடந்தே செல்கின்றார்கள். ஆமா, அந்த காலத்துல பூரா பஸ் ஏது, ராலி ஏது, கார் இப்படி காக்கல ஏது, எதுவுமே கிடையாது. ஒரே பஸ் நடராஜ வேன் கிடையாது, பஸ் கிடையாது, ஒண்ணு கிடையாது. எங்க போனாலும் நடராஜ வண்டி தான், நடந்தே தான் போகணும். அப்படின்னா வண்டி தான், நம்ம கார் தான் நடராஜ பஸ். ஆமா, வில் வண்டி எல்லாம் போயிருக்கோம். அப்படி கோவிலுக்கு நடந்து வந்து இப்ப விடியாலம் போனா சாயங்காலம் வந்துடலாம், சாத்தாங்கல் போயிட்டு இருந்தா வந்துடலாம்ல ஐயா. ஆமா, கோவிலுக்கு வந்து நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் சரி, கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்தாங்க? கோயில் கொட்டையிலே இறக்கி வைத்து தன் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் என்ன செய்தாங்க? உணவளித்து ஆமா. அங்கே இருந்து கொண்டு அண்ணன் தம்பி 2 பேர்களுமாக ஆமா. நம்ம கைகொண்டையனாரை வணங்கி அங்கே குரு பூஜை நடத்தி உண்டு இளைப்பாரி இருக்கக்கூடிய நேரத்திலே நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் மனதிலே நினைக்கின்றார்கள், நம்ம ஊர்ல 5 மாடுகள் கன்று இனம் தருவாயில் இருக்கின்றது. ஆமா, நாம ஊருக்கு போக வேண்டும். ஆகையினாலே தன் மனைவி மக்களிடத்திலே சென்று நாங்கள் ஊருக்கு செல்கிறோம், சரி, நாங்கள் ஊருக்கு செல்கிறோம், நீங்கள் காலையிலே கண்ணெழுந்து நம்ம கைகொண்டாயனார் சாஸ்தாவை வணங்கி நீங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணன் தம்பி 2 பேர்களும் கிளம்புகின்றார்கள். அப்படி கிளம்பும் போது மனசுல நினைக்காங்க, நம்ம இடத்துல அதிகமான பொன்பொருள் இருக்கின்றது, இப்ப வேற நடு சாம நேரமா இருக்கு, எப்படி போறது என்று மனதிலே நினைக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஐயனுக்கு ஐயனான கைகொண்டையனார் எப்படி வருகிறார் தெரியுமா? அந்த அந்த ஐயனுக்கு ஐயன் கைகொண்டா சாஸ்தா பிராமண பிள்ளை கைகொண்டைய வடிவம் கொண்டு ஐயனாரா சாஸ்தா சாஸ்தா ஐயனாரோ தீரிவிட்ட நாமங்க வாய கட்டதாரு தானோடு ஐயனாரும் வாரா தம்பி நாடாரோ பெருமாள் நாடார் இடமதி கைகொண்ட ஐயனாரோ கைகொண்ட ஐயனாரோ என்ன விதம் சொல்லுவாங்க? அப்பா அப்பா திருமகள் ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன வழி வருவது அந்த சாமம் போல என்ன அந்த சாமம் போல என்ன நடந்து வரும் விவரம் என்ன? இன்று கைகொண்டையனார் சாஸ்தா கேட்கக்கூடிய நேரத்தில் அண்ணன் தம்பி 2 பேர்களும் சரி சொல்கின்றார்கள், என்ன சொல்கிறார்கள்? இந்த சொந்த பந்தம் எல்லாம் ஆமா, கோவில்ல கைகொண்டையானார் கோவில்ல இருக்கிறது, இருக்கின்றார்கள். எங்களுக்கு சொந்த ஊரு கடையாளூருட்டி, சரியா போச்சு. எங்களுக்கு ஆடு மாடு ரொம்ப இருக்கின்றது, ரொம்ப ஆடு மாடு. ஆமா, ஆ. அதிலே 5 மாடுகள் மட்டும் சரி கன்று ஈடும் தருவாயில் இருக்கின்றது. இருக்கின்றது. ஆகையினாலே
எங்க சொந்த பந்தங்களை எல்லாம் கைக்கொண்டையனார் கோயிலிலே இருங்க என்று சொல்லிவிட்டு நாங்கள் ஆடு மாடுகளை பார்ப்பதற்கு சரி ஊருக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் என்று அண்ணன் தம்பி 2 பேர்களும் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம கைக்கொண்டையனார் சாஸ்தா பிராமண பிள்ளை போல நின்று கொண்டு எப்பா திருமக்களே எனக்கு உங்க ஊர் பக்கம் தான் என்னுடைய ஊரு. உங்களுக்கு எந்த ஊரு? உங்க ஊர் பக்கம் தான் ஊரு. எந்த ஊரு? எங்க ஊர் பக்கம்னா அவருக்கு எல்லா ஊருமே சொந்த ஊர் தான். எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கமோ அந்த ஊருக்குள்ள எங்க ஊர் சொந்த ஊர் தான் பாத்துக்கோ. ஆமா எல்லாரும் உங்க ஊர் தானோ? அப்படியா? கிடையாது. சரியா போச்சு. நாங்க எங்கெல்லாம் போய் உட்கார்ந்தோம் அதுக்குள்ள எங்க சொந்த ஊரு. ஆமா. நீங்க சாயந்தரம் வரை கடை ரெண்டு எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கோம். 6 பேர்ல என்று சொல்ல அங்கே ஐயனார் சொல்கின்றார், உங்களுக்கு துணையாக நானும் வருகிறேன் என்று காவலாவும் துணையாவும் நானே முன்னணிக்கு வரேன் என்று கைக்கொண்டையனார் சொல்லக்கூடிய நேரத்திலே அண்ணன் தம்பி 2 பேர்களும் மனசுல நினைக்காங்க, நம்மளுக்கு துணையா நம்ம தெய்வமே வருகிறார் என்று மனதிலே நினைத்துக் கொண்டு எப்படி வருகிறார்கள் தெரியுமா? அவர்கள் எங்கே எங்கே வாராரானால் எங்கே வாராரானால் கைக்கொண்ட ஐயனார் மனித ரூபம் தானே கொண்டு ஐயனாரும் முன்னடக்க அண்ணன் தம்பி பின்னடக்க நடந்து வரும் வேளையில் காவக்கார கருப்பசாமி கொண்டவாச கருப்பசாமி மீச முண்டக்கண்ணு கண்ணு கேட்ட கொண்ட என்ன கருப்ப சாமியா ஐயனுக்கு துணையாக ஐயனுக்கு துணையாக இவர்களோடு வாரார். ஐயாவான கருப்பசாமி அடுத்த ஒரு நாயை போல குதிரை போல உடம்போடு செடிமாலு நெத்தி சுட்டி ஐயாவான கருப்பசாமி கருப்பருவம் தன்னோடு நாயை போல வடிவம் கொண்டு இவர்களுக்கு பின்னால் இவர்களுக்கு பின்னால் வலதுபுறம் வாரார். எங்கே எங்கே வாராரா எங்கே வாராரா பணமெட்டி தங்கட காவேரி விளக்கு விட்டு பெருமே வாரா பாவூர் வாதை கூடி பாவூர் வாதை கூடி வீரா வாரா. வருகின்ற வேளையில் கொண்டாயனார் ரூபம் இருந்து கொண்டு ஐயனாரா சத்தா நல்ல தம்பி நாடார் பெருமாள் நாடார் இடமதி பேசிக்கொண்டு வாரார் பேசிக்கொண்டு கொண்ட ஐயனார் இப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய நிலையில நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் அண்ணன் 2 பேர்களும் அந்த கைக்கொண்டையனார் சாஸ்தா சரி மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஐயனுக்கும் ஐயனான ஐயனிடம் அண்ணன் தம்பி 2 பேர்களுமாக ஐயா உங்களை பார்த்தா எங்கள் தெய்வம் போலே தென்படுகின்றது. குலதெய்வம் போல தெரியுது ஐயா உங்களை பார்க்கும்போது. ஆமா இந்த கைக்கொண்டையனாருடைய வரலாற்றை எங்களுக்கு கூற வேண்டும். ஆமா அந்த நீங்க வந்த வரலாறு இந்த கைக்கொண்டவரோட வரலாறு அப்படி என்கிட்ட எடுத்து நல்ல முறையில் சொல்லுங்க சாமி. ஆமா அப்படி கேட்கக்கூடிய நேரத்திலே கைக்கொண்டையனார்
கைக்கொண்டையனார் சாஸ்தா சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? முன்னோர் ஒரு காலத்திலே எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி சொரிமுத்தையனார் கோயிலுக்கு சென்று சொரிமுத்தையனாரை வணங்கி வரக்கூடிய நாளையிலே அந்த சொரிமுத்தையனாரானவர் எங்கள் மக்களோடு மக்களாகவே வந்து அங்கே திப்பனம்பட்டியிலே 21 கூட்டுறவு 61 பந்தியிலாகவே வந்து அமர்ந்து மக்களை காத்து அருள்பாவித்து இருக்கின்றார். இப்பொழுது அந்த கைக்கொண்டையனார் சாஸ்தாவுக்கு பங்குனி உத்திர திருவிழா பெரும் விழாவாகவே நடைபெறுகிறது. அப்படி ஐயனார் சொல்லக்கூடிய நேரத்திலே அண்ணன் தம்பி 2 பேர்கள் நம்ம கைக்கொண்டையனார் சாஸ்தா இவர்கள் 3 பேருமாக எங்க வருகின்றார்கள்? ஊருக்கு மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கரையிலே வந்து நிற்கின்றார்கள். அப்படி நிற்கும் போது நல்ல தம்பி நாடாரும் பெருமாள் நாடாரும் சொல்கின்றார்கள், ஐயா எங்க சொந்த ஊரு வந்து விட்டது, உங்க ஊர் என்ன என்று கேட்க கைக்கொண்டையனார் சாஸ்தா சொல்கின்றார், அப்பா எனக்கு சொந்த ஊரு சபரிமலை, என்னுடைய அப்பா அம்மா சிவனும் பெருமாளும், நான் பிறந்தது பம்பை. ஆமா அந்த பம்பைல அது பம்பையில மும்பை இல்லையா? பம்பை 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 அதானே கேட்டேன். பிறந்தது பம்பை, வளர்ந்தது பந்தளம், எனக்கு சென்ற இடமெல்லாம் சொந்த ஊர் தான். எங்க இருந்தாலும் யா ஊர் தான் அது, கிடையாது கிடையாது. அப்படி ஐயனார் சொல்லக்கூடிய நேரத்தில் அண்ணன் தம்பி 2 பேர்களும் பார்க்கும் போது கைக்கொண்டையனார் சாஸ்தா மாயமாகவே மறைந்தார். அப்படி மறையக்கூடிய நேரத்தில் அண்ணன் தம்பி 2 பேர்களுமாக ஐயா சாஸ்தா எங்களுக்கு துணையாக வந்தது எங்க குலதெய்வம் கைக்கொண்டையனார் சாஸ்தா என்று நினைத்துக் கொண்டு 2 பேர்களுமாக என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இங்கே வந்து அமரக்கூடிய நேரத்தில் கைக்கொண்டையனார் சாஸ்தாவை வணங்க கைக்கொண்டையனார் சாஸ்தா எப்படி வருகிறார் தெரியுமா? ஐயனுக்கு ஐயனான ஒன்ன
ஐயனாக கை கொண்ட ஐயனாரும் பொன்னால போடோரா ஒன்பது தாவரமா வேட்டையாய சங்கிலியா விளையாடி வாராரு தாயான வேத்தியம்மா வீரப்பல்லா வெறிசடையா ஏ வெற்றி கொண்ட திருமுகமா ஏ முட்டை போல கண்ணழகா ஏ மொழ வீர பல்லழகா ஏ நாலுகாலா நாலுகையா ஏ நரசிம்ம ரூபங்களா ஏ அம்மையான வேத்தியம்மா ஏ சந்தியில தலைவிரிப்பா சாம போல ஒப்பு வைப்பா ஏ குச்சி வைத்தே பாப்பாத்தி போல கொண்ட வேத்தியம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வர பேச்சியம்மா அட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வர பேச்சியம்மா ஏ ஐயனுக்கு ஐயனாரு கை கொண்ட ஐயனாரு